அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை, இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நமக்கு பணத்தினுடைய தேவை இருக்கின்றது என்றால் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் அந்த தேவையை பூர்த்தி செய்து தருகின்றான். மின்னல் வேகத்தில் பதில் கிடைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. அல் குர்ஆனினுடைய இந்த வசனத்தை யார் அதிகமாக ஓதுகிறாரோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று அவர்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். மின்னல் வேகத்தில் பதில் கிடைக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 87வது வசனம், இல்லா ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா. இல்லா ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா. எனினும் உம்முடைய ரப்பில் நின்றுமுள்ள ரஹ்மத்தாக நாம் அதனை தரிப்படுத்தியுள்ளோம். நிச்சயமாக அவனுடைய கருணை உம்மீது மிகப்பெரியதாக இருக்கிறது என்று பொருள்படக்கூடிய இந்த ஒரு துஆவை ஒருவருக்கு கவலை அல்லது துக்கம் அல்லது பொருளாதார நிலை மோசமாகிக் கொண்டே இருந்தால் இதை யார் ஓதுகிறாரோ அவைகள் அனைத்தும் சீராகிவிடும் என்று இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஏனோ தானோ என்று இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதாமல் யக்கீனோடு இஹ்லாஸோடு இதனை ஓதுவதன் மூலமாக என்னுடைய ரப்பு என்னுடைய பிரச்சனையை எல்லாம் சீராக்குவான் என்ற அந்த நம்பிக்கையை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.